السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين محمد رسول الله وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وأزواجه وذريته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وأزواجه وذريته كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد. நாம் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு தலாக்குடைய சில சட்டதிட்டங்களை நாம பார்ப்போம். முதலாவது கேள்வி, தலாக்கை பத்தி எங்களுக்கு என்னத்துக்கு தேவை? நாங்க மாஷா அல்லாஹ் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏன் நாங்க எங்களுக்கு தலாக்கை பத்தி ஒரு தேவை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தலாக் சொல்றதுக்கு இல்ல, தலாக்குங்கிறது அது சொல்றதுக்காக வேண்டி இல்ல, கட்டாயமாக நாம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான சட்டம் அது. இன்னைக்கு நிறைய நடைமுறை சிக்கல்களும் இந்த தலாக்குடைய விஷயத்துல இருக்குது. அதனால கொஞ்சம் நிதானமாக இந்த விஷயங்களை நாம பார்ப்போம். முதலாவது விஷயம், நிக்காஹ்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம 5 விதமான கடமைகள் சொன்னாலும் கூட சில வாய் வார்த்தைகள் பொண்ணுடைய பொறுப்புதாரி மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார் நான் அதை ஏற்றுக்கொண்டுட்டேன். மாப்பிள்ளை சொன்னார், 2 பேர் அங்க இருந்தாங்க, திருமணமாக ஆகிடுச்சு. ஆனா அதுக்கு சாட்சி இருக்குன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். நிக்காஹுடைய பாடத்துல நாம பார்த்தது கட்டாயமாக சாட்சி இருக்கணும், குறைஞ்சது 2 பேர் இருக்கணும். ஒரு மருமகனும் மாமாவும் சேர்ந்துட்டு நான் உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டேன்னு அவர் சொல்றார், இவர் கல்யாணம் முடிச்சுட்டேன்னு சொன்னார். திருமணமாக ஆகுமா? ஆகாது. கட்டாயமாக சாட்சி இருக்கணும். சாட்சினா அந்த கையெழுத்து போடுறவங்க தான் இல்ல, யாராவது 2 பேர் அந்த இடத்துல இருந்தா போதும். யாருமே இல்லாமல் ஒரு பொண்ணுடைய பொறுப்புதாரி ஒரு மாப்பிள்ளை மட்டும் இருந்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம். வெளியில வந்து சொல்றாங்க, ஒரு ஆளு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரார், கேட்டாக்க நான் இந்த வீட்டுல கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். அந்த வீட்டுல உள்ளவரை கேட்டாக்க நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறார். யாருங்க சாட்சி? இல்ல நானே கொடுத்துட்டேன், என் பொண்ணை நானே கொடுத்துட்டேன், கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், முறைப்படி நான் ஈஜாப் கபூல்லாம் சொல்லி கொடுத்தேன், அவரும் கபூல்லாம் செஞ்சுட்டார். திருமணமாக ஆகாது, பேர் விபச்சாரம். ஏன்னா கட்டாயம் சாட்சி. நாம சொல்லி இருக்கிறோம், திருமணத்துறை விஷயத்துல கட்டாயம் சாட்சி இருக்கணும். சாட்சி இல்லைன்னு சொன்னா திருமணம் செல்லாது. இது இணைவதற்கு. ஆனா பிரியறதுக்கு சாட்சி கட்டாயம் கிடையாது. பிரியறதுக்கும் எப்படி இணையறதுக்கு வாய் வார்த்தையோ, பிரியறதும் ஒரு வாய் வார்த்தை தான். இதுக்கு சாட்சி கூட தேவையில்லை. ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து தலாக் தலாக் தலாக்னு சொன்னா தலாக் ஆயிடும். ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து, அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கட்டாயமாக கல்யாணத்தப்போ மாப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடத்துல ஒரு பாடம், இன்னையிலிருந்து உங்க வாயில தலாக்ங்கிற வார்த்தை வரத ஹராமாக்கி கொள்ளுங்க. தூக்கத்துல கூட வளரிடாதீங்க. தலாக்ங்கிற வார்த்தை ஒரு மாப்பிள்ளைக்கு ஹராமாக ஆகிடணும். நான் தெரியாதனமா சொல்லிட்டேன், எனக்கு கோபத்துல சொல்லி பட்டுருச்சு. நீங்க என்ன கோபத்துல சொன்னாலும் சொன்னதுதான். முதலாவது விஷயம் விளங்கிக் கொள்வோம், தலாக்கிற்கு சாட்சி கட்டாயம் கிடையாது. இது வாப்பா இருக்கணும் தேவையில்லை. பொண்ணுடைய வாப்பாட்ட தான், மாமனார்ட்ட தான் நான் நிக்காக பொறுப்பேற்றுக் கொண்டேன். மாமனாரை கூப்பிட்டு தான் இருந்தாங்க உங்க பிள்ளைய உங்கள்கிட்ட தான் வாங்கினேன், தலாக்குன்னு அவர்கிட்ட தான் சொல்லணும் தேவையில்லை, பொண்ணுட்ட சொன்னாலும் போதும். அப்ப முதலாவது சாட்சி தேவையில்லை. 2வது விஷயம், இது நினைச்சுதான் சொல்லணும், நல்ல பெரிய சபையை கூட்டி தான் சொல்லணும் தேவையில்லை, சும்மா சொன்னாலும் இது நிகழ்ந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரியங்கள் இருக்குது. அது விளையாட்டுக்கு சொன்னாலும் அது வினையாகத்தான் ஆகும், வேணும் என்று சொன்னாலும் வினையாகத்தான் ஆகும், கட்டாயமாக நடந்துரும். நான் விளையாட்டுக்கு சொல்றாரு, பொண்டாட்டியை பார்த்து சும்மா விளையாட்டுக்கு நீ இன்னைக்கு தலாக்க அப்படின்னா தலாக் ஆயிட்டா. சலாசுன் ஜித்துஹுன்ன ஜித்துன் வஹஸ்லுஹுன்ன ஜித்துன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரியங்கள் இருக்கு. வேணும்னு சொன்னாலும் அது வேணும்னு நிகழும், விளையாட்டாக சொன்னாலும் விளையாட்டாக நடக்காது, அது வேணும். சும்மா ஒரு பொருள் கடையில வச்சிட்டு இருக்கிற, இந்த பொருளை தாங்கல நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னோம், அவர் தாரதுக்கு ரெடி ஆயிட்டா, திரும்ப சொல்றேன் இல்ல வானா அப்படின்னு விட்டுட்டு போகலாம். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஜோக்குக்கு சொன்னேன், ஜொலிக்கு சொன்னேன், அது வேற விஷயங்கள்ல வச்சு கொள்ளலாம். மனைவியை பார்த்து தலாக் என்ன சொல்ற, சும்மா சொன்னார், சும்மா நீ இன்னைக்கு தலாக் அப்படின்ட்டு, என்னங்க இல்ல சும்மா சொன்ன விளையாட்டுக்கு சொன்னேன், முடிஞ்சிருச்சு, ஒரு தலாக் ஆயிடுச்சு. முதலாவது விஷயம், தலாக்கிற்கு சாட்சி தேவையில்லை.
ரெண்டாவது விஷயம், தலாக் விளையாட்டாக சொன்னாலும் தலாக் நிகழ்ந்துரும். அதனால கட்டாயமாக வாலிபர்கள் திருமணம் முடிச்சவங்க விளங்கிக் கொள்ளணும், விளையாட்டுக்கு கூட சொல்லக்கூடாது, விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. யாருக்குமே தெரியாது, கணவனுக்கு மனைவிக்கு மட்டும்தான் நடந்திருக்கு, அவங்களுக்குள்ளுக்குள்ளார நடந்துருச்சு, நிறைய நடக்குது. அனைவத்தர் வந்து சொல்றாரு, விளையாட்டுக்கு மனைவிட்டு அவர் பேசுற ஒரு நாளைக்கு ஒரு 10 தலாக்காரும் கொடுக்கறாராம், சொல்றாராம். விளையாட்டா சொல்றது கேட்டா சொல்றாரு, ஹஜ்ரத் நான் சும்மா அது வந்து வளமையா நான் சொல்றதுதான். அவர் சொல்றாரு, நான் இப்ப சொன்ன நினைச்சேன், அது வளமையா சொல்றதுதான். அது பச்சை விபச்சாரம் நடந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். 3 தலாக் ஆகிடுச்சுன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க சேர முடியாது, சேர்றதுக்கு தனி அலாதியான பயங்கரமான சட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். விளையாட்டாக கூட தலாக்க பயன்படுத்தக்கூடாது. மனைவியை பார்த்து விளையாட்டுக்கு கூட தலாக்க சொல்லக்கூடாது. அப்ப ஒண்ணு சாட்சி தேவையில்லை, இரண்டாவது வேணும்னு சொன்னாலும் தலாக் நிகழ்ந்துரும், விளையாட்டாக சொன்னாலும் தலாக் நிகழ்ந்துரும். தலாக்குடைய எண்ணிக்கை 3 தலாக் வரையும் மார்க்கும் அனுமதிக்குது. இந்த தலாக்க 2 விதமாக பிரிக்கிறாங்க. இன்னைக்கு நாம பார்ப்போம். தலாக் நிர்பந்தமான நேரத்துல தான் தலாக் சொல்லணும். எப்ப தலாக் ஹதீஸ்ல வந்திருக்கு, அபுகபுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹ் ஹலாலாக்கி கொடுத்ததுல ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு காரியம் அல்லாஹ் தான் அனுமதிச்சிருக்கிறான். இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ் தான் அனுமதிச்சிருக்கிறான். ஆனால் அந்த அல்லாஹ் தான் ரொம்ப கோவப்படுறான் ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு. என்ன காரியம்? தலாக். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கல, மாப்பிள்ளை பொண்ணு பிரச்சனை இல்ல, உமா வாப்பா நானா தம்பி சாச்சா மாமா எல்லாம் சேர்ந்துட்டு என்ன செய்யறது இல்ல, விட்டுட்டு வந்துருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு ஹலாலான காரியம். அப்ப ரொம்ப யோசிச்சுட்டு தான் இந்த விஷயத்தை நாங்க முடிவு செய்யணும், ரொம்ப யோசிச்சுட்டு தான் இந்த விஷயத்தை. இன்னைக்கு நாம பார்ப்போம், அப்படியே ஒருத்தர் நிர்பந்தமாக இப்ப சேர்ந்து வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துட்டாலும் கூட தலாக் சொல்றதுக்கு மார்க்க முறைகளை கொடுத்திருக்கு. அதுல ஒரு தலாக் 2 விதத்துல இருக்குது. ஒன்னு சுன்னத்தான தலாக், இன்னொன்னு பிதாத் ஹராமான தலாக். தலாக் சொல்றதுலே அது பொண்ணு மேல குத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை மேல குத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, தலாக் சொன்னால் மாப்பிள்ளைக்கு கட்டாயமாக அல்லாஹ்விடத்துல தண்டனை இருக்கு, ஹராமான தலாக். ஆனா தலாக் நிகழ்ந்துரும், தலாக் நிகழ்ந்துரும். இதுதான் தலாக் முஹர்ரம், தலாக் பித்ஆன்னு சொல்றாங்க. அது என்ன தலாக்? அது மனைவி மாதவிடாயாக இருக்கிறப்ப ஒரு தலாக் சொல்றார். தன்னுடைய மனைவி மாதவிடாயாக இருக்கும் பொழுது தலாக் சொல்றார். இந்த தலாக் உண்மையிலேயே மனைவி பெரிய கொடுமைக்காரியா இருக்கிறா, பெரிய அநியாயம் பிடிச்சவளா இருக்கா, பெரிய கஷ்டம் பெரிய தொல்லை பிடிச்சவளா இருக்கிறா, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்படி தலாக் சொன்னீங்கன்னா தலாக் நிகழும். ஆனா நீங்க பாவியாக அல்லாஹ்விடத்துல பதிவு செய்வீங்க. நீங்க பாவியாக ஹைதுடைய, அதாவது மாதவிடாய் காலத்துல பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியும். மாதவிடாய் வந்துட்டு இருக்கிறப்ப தலாக் சொல்றார். இன்னைக்கு என்ன கேள்வி வரும்னாக்கா, ஏற்கனவே அவங்க பிரிஞ்சு பல நாள் ஆயிடுச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு, காசியார் கூப்பிட்டு தலாக் சொல்றோம். காசியார் கூப்பிட்டு அந்த நேரத்துல அவ எப்படி இருந்தா எனக்கு என்ன தெரியும், ஏன்னா அவளோட நான் பார்த்து பேசி பழகிய பல நாள் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல கூட இதெல்லாம் நாம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், ஏராளமான சிக்கல்கள் இருக்கு. இன்ஷால்லா முடியுமான அளவுக்கு தெளிவாக பேசுவோம். காசியார்ட்ட போய் கூப்பிட்டு சொல்றார். அப்ப கூட நீங்க கேட்கணும், மனைவிட்ட நான் கொஞ்சம் பேசணும், மனைவிட்ட கேட்க நீ எப்படி அம்மா இப்ப இருக்கிற, சுத்தமா இருக்கிறியா, மாதவிடாய் பீரியடோட இருக்கிறியா, அவ பீரியடோட இருக்கிறான்னு சொன்னா எப்ப முடியுதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தலாக் சொல்றேன். அதுதான் முறை. காதியாரே கூப்பிட்டு சொன்னாலும் நாங்க தலாக் சொல்லிட்டு வாரதில்ல, பச்சை ஹராம் பாவம். உண்மையிலேயே பொண்ணுதான் குற்றம், பொண்ணுதான் தப்பு செஞ்சிருக்கிறா, சரியான காரணத்தோட தான் நீங்க தலாக் சொல்றீங்க, உங்களுக்கு மார்க்க அனுமதிச்சிருக்கு. ஆனால் அவளை மாதவிடாய் நிலையில் வைத்து தலாக் சொல்வது உங்களுக்கு பெரிய பாவம், பெரிய ஹராம் இருக்கு. ஆனா தலாக் சொன்னால் நிகழ்ந்துரும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தலாக் சொன்னால் நிகழ்ந்துரும். ஆனா நீங்களும் சேர்ந்து பாவியாக, நீங்களும் சேர்ந்து ஒரு பெரிய குற்றவாளியாக ஆகுவீங்க மாதவிடாய் நிலையில வச்சு தலாக் சொல்றது. காதியார் கூப்பிட்டு விட்டு தலாக் சொல்ல சொன்னார், பல நாளா பல வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படின்னாலும் கூட ஒரு மாப்பிள்ளையாக இருந்தால், யோக்கியமான மாப்பிள்ளையாக இருந்தால், மார்க்கம் தெரிஞ்சவரா இருந்தா அவர் என்ன சொல்லணும்னா உடனே கேட்கணும், தலாக் சொல்ல சொல்றீங்க, என் மனைவிட்ட நான் கொஞ்சம் பேசணும். மனைவிட்டு தான் பேச முடியும். மனைவிட்ட கேட்கணும், நீ எப்படி இருக்க, பீரியட்ஸோட இருக்கிறியா, மாதவிடாய் எதுவும் வந்துட்டு இருக்குதா, சுத்தமா இருக்கிறியா, இல்ல நான் சுத்தமா இருக்கிறேன், தலாக் சொல்லலாம். இல்லன்னு சொன்னாக்கா என்ன ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் அவ்வளவுதான் ஆக போகுது, இல்ல ஒரு கிழமை ஆக போகுது, பொறுத்துறீங்க, அதுக்கப்புறம் தலாக் சொல்லணும். இது ஒண்ணு. இந்த நேரத்துல தலாக் சொன்னால் என்ன விஷயமாக இருந்தாலும் மாப்பிள்ள குற்றவாளி, மாப்பிள்ள ஹராம். ஆனா தலாக் நிகழும், தலாக் செல்லுபடியாகும், ஆனால் சொல்லக்கூடாது. 2வது விஷயம், இந்த தலாக்கை முஹர்ரம், தலாக்க பிதாயி, பாவத்தை ஆணுக்கு தேடி கொடுக்கக்கூடிய தலாக்ல 2வது வகை என்ன, பொண்ணுக்கு பீரியட்ஸ்லாம் இல்ல,
பொண்ணுக்கு நல்ல சுத்தமாத்தான் இருக்கிறா, மாதவிடாய் இல்ல, ஆனால் அந்த சுத்தத்துல வச்சு கணவனும் மனைவியும் தாம்பத்திய உறவு அடைஞ்சிருக்கிறாங்க. நேத்ராவும் நல்லதா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, காலையில குளிச்சிருக்கிறார், உறவுலாம் நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனை பழிச்சிரு தலாக் சொன்னார். முதலாவது குற்றவாளி மாப்பிள்ள தான். உண்மையிலேயே பொண்ணு தப்பு செஞ்சிருக்கு, பரவாயில்லை, மார்க்கம் சொல்லுது அப்படி பொண்ணு தப்பு செஞ்சாலும் கூட இது தலாக் சொல்ற நேரம் இல்லை. வச்சுக்கொள்ளுமே, ராவ் என்ன செஞ்சா இந்த அளவுக்கு இவ்வளவு தெளிவாக சொன்னோம். ராவ் என்ன நடந்திருக்குது, பிரச்சனை நடந்து, நல்ல கணவனும் மனைவி நல்லா இருந்திருக்கிறாங்க, பகல்ல ஏதோ பெரிய பிரச்சனை வெடிச்சிருச்சு. இப்ப என்ன செய்யறாரு, வேற வழி இல்ல தலாக் சொல்றேன்னு சொல்றார். பொண்ணு சுத்தமா தான் இருக்கு, ஆனா நைட் என்ன செஞ்சிருக்கிறார், உறவு வச்சிருக்கிறார். இந்த நிலையில் தலாக் சொல்றதும் ஹராம். அப்ப 2 நேரத்துல தலாக் சொல்றது ஆணின் மீது ஹராம். இது மாப்பிள்ள தான் விளங்கணும், மாப்பிள்ள தான் புரியணும். ஒண்ணு அவளுக்கு பீரியட்ஸ் ஏற்பட்டிருக்கும் பொழுது, மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் பொழுது தலாக் சொல்றார், இந்த தலாக் அவளுக்கு இவருக்கு ஹராம், இவருக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும், இவருக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆண்கள் தெளிவாக இருக்கணும். 2வது விஷயம், அந்த சுத்தத்தில் வைத்து அவளுக்கு மாதவிடாய் ஏற்படல, அந்த சுத்தத்தில் வச்சு அவளோட அவர் உறவு வச்சிருந்திருக்கிறார், தாம்பத்திய உறவுகள் நடந்திருக்குது. ஒரு தடவையாவது ஒரு 20 நாளைக்கு அவர் சுத்தமா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் இன்னும் முதலாவது நாள் அவர் என்ன செஞ்சார், தாம்பத்திய உறவு வச்சிருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் என்ன செய்யல, பீரியட்ஸ் வரல. இப்ப கடைசி கட்டத்துல அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னாடி சுத்தமா இருக்கும் பொழுது தலாக் சொல்ல பாக்குற கூடாது. அவ என்ன செய்யணும், நீங்க தாம்பத்திய உறவு வச்சுட்டீங்களா, இப்ப விட்டுட்டு அவளுக்கு அடுத்து மாதவிடாய் வருதான்னு பாருங்க, வந்துருச்சா அதுக்கப்புறம் திரும்ப சுத்தம் ஆகிறாளான்னு பாருங்க. இப்ப நீங்க தலாக் சொல்லுங்க, இது பரவாயில்லை. நீங்க மனைவியை அனுபவித்த, அதாவது உறவு கொண்ட, உடல் உறவு, தாம்பத்திய உறவு கொண்ட அந்த சுத்தத்தில் வைத்து தலாக் சொல்வதும் ஹராம். மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தலாக் சொல்வதும் ஹராம். இந்த 2 விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்ல தெளிவான விஷயங்கள், ஆனா கொஞ்சம் மனசுல வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். யாராவது இருந்தா கட்டாயம் இதெல்லாம் சொல்லலாம். எப்ப தலாக் சொல்ல போறாங்கிறீங்க, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. மனைவிட்ட விசாரி, உங்களுக்கு மத்தியில எதுவும் தாம்பத்திய உறவுகள் இந்த சுத்தத்துல வச்சு நடந்துச்சா, இல்ல பரவாயில்ல, அடுத்து அவள்கிட்ட கையில சுத்தமா இருக்கிறாளா, மாதவிடாயோட இருக்கிறாளா, பீரியட்ஸோட இருக்கிறா, தலாக் சொல்லாது. உனக்கு இது முதல்ல பாவம், நீ பெரிய பாவத்துக்கு ஆளாக ஆகுவ. அல்லாஹ் கோவப்படுறான், அல்லாஹுடைய கோபத்துக்கு நீ ஆளாகுவ. அதனால வானான்னு சொல்லி அவரை தடுங்கணும். ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு கிழமை போகட்டும், சுத்தம் ஆகட்டும், திரும்ப தலாக் சொல்லணும். இதுதான் முறை. அப்படி தலாக் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தால் இன்னைக்கு இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. மார்க்கம் சொல்லக்கூடிய அனுமதிக்கப்பட்ட தலாக்க கூட காரணத்தோட தான் சொல்லணும். அதுல அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படும் பொழுது என்னதான் பெண்ணின் மீது குற்றமோ குறையோ இருந்தாலும் கணவர் தலாக் சொன்னால் கணவன் பாவத்தாளியாக, கணவன் அல்லாஹ்வால் பிடிக்கப்படக்கூடிய ஒரு நபராக குற்றத்துக்கு காரணமாக ஆகிவிடுவார். அதே போலவே மனைவிக்கு மாதவிடாய் இல்லாமல் இருக்கும் பொழுது சுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் தாம்பத்திய உறவு நடந்திருக்க அந்த சுத்தத்துல வச்சு தலாக் சொல்றார். இந்த 2ம் ஹராம், தவிர்த்துக் கொள்ள வேண்டிய, ஆண்கள் மீது ரொம்ப பயங்கரமான பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தவிர்த்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பெரிய நிறைய விஷயங்களை சொல்லி உங்களோட குழப்ப நான் விரும்பல. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல இன்னும் இது சம்பந்தமான மேலதிக நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய. ஏன்னாக்க என்ன நினைச்சிட்டாங்க, தலாக்குன்னு சொன்ன உடனே என்னவோ நடுவுல வந்து உழுந்து பிரிச்சிடணும். யாருக்குமே தெரியாம கூட தலாக் சொல்லிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கலாம். கலீல் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. நம்ம தலாக்குனாக்க என்ன, நம்ம நினைச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், இல்ல சொன்னா முடிஞ்சிருச்சு, உறவு முடிஞ்சிருச்சு, நடக்கிற விபச்சாரம் தான். ஒருத்தர் 3 தலாக் சொல்லிட்டாராம். தலாக் சொல்லிட்டு மனைவியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார். கூப்பிட்டு விசாரணை வந்துருச்சு. கூப்பிட்டு கேட்டாங்களா, எங்க தலாக் சொன்னீங்களா? ஓ அதுல 3 தலாக் சொன்னேன். திரும்ப சேர்ந்து இருக்கிறீங்களா? ஓ சேர்ந்து தான் இருக்கிறேன். நாங்க அதெல்லாம் விட்டு போட்டோம், எது தலாக் சொன்னதெல்லாம் விட்டு போட்டோம். அப்படி சேரக்கூடாதுங்க. அதை சொல்லிக்க, இல்ல அதற்கு நாங்க சேர்ந்து தான் இருக்கிறோம். அது கூடாதுங்க. இல்ல நாங்க கூடிட்டு தான் இருக்கிறோம். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, கூடாதுன்னு என்னமோ நடுவுல வந்து ஒரு கல்லு விழுந்து 2 பேரையும் தடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி தலாக்குடைய விளப்பம் இல்லாத காரணத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பாவத்துக்கு மேல பாவம் நிகழ்ந்துட்டு இருக்கும். இதுவும் வந்து தடுக்காது, யாரும் பார்க்க போறதில்ல. அல்லாஹ் இடத்துல நாம மாட்டிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இடத்துல யாரும் ஒரு பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறோம், யாரும் என்ன செய்ய முடியும்? அத மாதிரி ஒண்ணுதான். நம்ம மனைவியாக இருந்தாலும் 3 தடவை தலாக் சொன்னார், சொல்லிட்டு அவர் சேர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கிறார். இது பெரிய ஒரு விபச்சாரமாக மாறிடும். அதனால நாங்க தலாக்குன்னு சொன்னோம் என்னமோ வந்து ஒரு தடையெல்லாம் ஏற்படும், அப்படிலாம் ஏற்பட போறதில்லை. நம்ம மனசுக்கு அல்லாஹுடைய சாட்சியாக வச்சு நாங்க நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான், விளங்கிக் கொள்ளும். அதனால இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன், விளங்க வேண்டிய விஷயங்கள் முழுக்க ஆண் தான் இதுல பொறுப்புதாரி, கணவர் தான் இதுல பொறுப்புதாரி. ஆவேசப்படுறதுக்கு தலாக்குல அனுமதியே கிடையாது, ஆத்திரப்படுறதுக்கு தலாக்குல அனுமதியே கிடையாது. பாருங்க எவ்வளவு ஒரு அழகான சட்டத்தை சொல்லுது. என்ன கோவம், என்ன பயங்கரமான நிலையில இருந்தாலும் அவளுக்கு பீரியட்ஸ் வருதா, நீ தலாக் சொல்லக்கூடாது. நீ கோவத்தெல்லாம் அப்படியே கொட்ட முடியாது. கொட்டுனா நீ தான் பாவத்தாள், நீ தான் ஹராமுக்கு சொந்தக்காரன்.
அதனால நீங்க நியாயமான காரணத்தோடயே சொன்னாலும் கூட பீரியட்ஸ் ஏற்படும் பொழுது, அதாவது மாதவிடாய் நிலையில் வச்சு தலாக் சொல்றது, ஆண் பாவியாக மாறுவார், ஆண் குற்றவாளியாக ஆகுவார். அதே போலவே சுத்தமாக இருக்கும் பொழுது அந்த சுத்தத்தில் வைத்து இவர் அனுபவித்திருக்கின்றார், உடலுறவு வச்சிருக்கிறார், இந்த நேரத்தில் தலாக் சொல்றார், அது அவருக்கு பெரிய ஒரு பாவம், பெரிய ஒரு ஹராம். ஆனால் தலாக் நிகழுங்கிறது அடுத்த விஷயம், சட்டம் வேற. பாவம் ஆணுக்கு தான் கிடைக்கும். இந்த 2 நேரங்கள்ல கட்டாயமாக ஆண்களாகி நாங்க பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இதை யோசிச்சாலே போதும், அரவாசி தலாக்க தடுத்துடலாம். மார்க்க என்ன சொல்லி பாருங்க, அவசரப்படாதீங்க. நிறைய தலாக்குகள் அவசரத்துல பட்டுட்டு பிறகு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த 2 விஷயத்தை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். இது சம்பந்தமாக ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்டுக்கணும். சமூகத்தில் நடக்கிற நோயாளியான பெண்களுக்கும் அந்த சட்டமா, அடுத்தது கல்யாணம் வெளிநாட்டில் போயிட்டு கொஞ்ச நாளைக்கு வராமைக்கவலை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரியும் நெருக்கத்தால அவன் நீ வரப்போறல அப்படின்னு சொல்லி நிர்பந்தமாக அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யறதுன்னு சம்பவம் நடக்குது. அந்த விஷயங்களுக்கு சட்டம், நோயாளிக்கு இதுதான் சட்டமா? அவனா எல்லாருக்கும் இதுதான் சட்டம், எல்லாருக்கும் இதுதான் சட்டம். அவங்களுக்கு பீரியட்ஸ் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். பீரியட்ஸ் ஏற்பட்டா அவன் நோயாளி இல்லை, பீரியட்ஸ் ஏற்பட்டா எல்லாருக்கும் இதுதான் சட்டம். பீரியட்ஸ்ல வச்சு ஒரு மாப்பிள்ளைக்கு தலாக் சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. சொன்னால் தலாக் நிகழும், அது வேற விஷயம். ஆனால் அவர் மாப்பிள்ளை குற்றவாளியாக ஆகுவார், என்ன நோயாக இருந்தாலும் பரவாயில்ல. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், எத்தனையோ வருஷங்கள் வெளிநாட்டில் இருந்திருக்கிறார், குடும்பத்தில் உள்ளவங்களும் அவசரப்படுத்தி செய்யறாங்க. அப்பவும் கூட நிதானமாக 1 கிழமை 2 கிழமை நீங்க பொறுத்துத்தான் ஆகணும். உடனே தலாக் முடிவு செய்யற விஷயங்கள் கிடையாது. ஏராளமான பிரச்சனைகள் நீங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தலாக் சொன்னார். 11 வருஷத்துக்கு முன்னாடி தலாக் சொன்னார். அதுக்கு அப்புறம் 2 கல்யாணம் முடிச்சிட்டார். இப்ப கோலுக்கு மேல கோல், அந்த முதலாவது பொண்டாட்டியோட சேர்றதுக்கு வழி என்ன? அந்த தலாக்கை கேன்சல் பண்ணுங்க சொல்லியாச்சு. தலாக் இப்ப இல்லாமல் ஆக்குறதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி தலையில கை வச்சுட்டு முதலாவது, அதுக்கப்புறம் 2 கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதனால தான் மார்க்கம் சொல்லுது, தலாக் ஆவேசப்படக்கூடியதோ ஆத்திரப்படக்கூடியதோ அவசரப்படக்கூடியதோ கிடையாது. நிதானமாக, அது யாரு ஆக கூடுதல் நிதானம் வேணும்? மாப்பிள்ளைக்கு ஆக கூடுதல் நிதானம் வேணும் மாப்பிள்ளைக்கு. அவர்கிட்ட தான் தலாக்குடைய பொறுப்பை கொடுத்திருக்கு. அதனால யாராக இருந்தாலும் இதுதான் சட்டம். மாதவிடாயில வச்சு தலாக் சொல்றது ஹராம், தவிர்த்துக் கொள்ளும். பெண்கள் தலாக் சொல்லலாமா? நல்ல அழகான கேள்வி. கட்டாயம் பெண்களுக்கு தலாக் சொல்ற உரிமை கிடையாது. பெண்களுக்கு தலாக் சொல்ற உரிமை 2 விஷயங்கள் இருக்கு. இன்ஷால்லா அடுத்த தெளிவாக பார்ப்போம். ஆண்கள் சொல்லக்கூடியது, ஆண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தான் தலாக்ங்கிறது. இது ஆணு தான் கொடுக்கணும், ஆனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப பெண்ணுக்கு பிடிக்கல, அவளுக்கு மார்க்கு வேற வழிமுறைகளை சொல்லி இருக்கு. இன்ஷால்லா அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு பேர் சொல்லுவாங்க ஹுலா. அவங்களுக்கு தலாக்குடைய உரிமை கிடையாது. சில பெண்கள் அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் தலாக் அப்படி சொல்றதுனால நிச்சயமாக ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. பெண்களுக்கு தலாக்க கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளையாவது வீட்டுல வாழ்ந்திருக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது பெரிய ராணுவ ரகசியம் அல்ல. எனக்கு அவ்வளவு கோவம் வரும், உங்களோட வாழ்ந்து நான் என்னத்தை கண்டன் அப்படிங்கிற தலாக்க கையில கொடுத்திருந்தாக்க நீ பாதி மாப்பிள்ள இல்ல முக்காவாசி மாப்பிள்ள வீட்டுல தான் என்ன செய்யணும். அதனாலதான் பெண்களுக்கு அந்த தலாக்குடைய உரிமையை மார்க்கும் கொடுக்கல. அப்ப பெண்களுக்கு மாப்பிள்ள பெரிய கொடுமைக்காரரா இருக்கிறார், தலாக்கும் விட மாட்டேங்கிறார், மார்க்கம் கட்டாய கஷ்டப்படுத்தல. பெண்களுக்கு சில வழிமுறைகளை வச்சிருக்கு, அதுக்கு ஃபுல்லான பேர் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது இன்னொரு சந்தர்ப்பத்துல தெளிவாக பார்ப்போம். ரொம்ப நல்ல அழகான கேள்வி. ஒரு தடவை தலாக் சொன்னாலும் பெண் இத்தா இருக்கணுமா? கட்டாயமாக இத்தா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது தெளிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். நான் நேரத்தை சுருக்கின காரணம், அடுத்த சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் அவங்க கேட்ட கேள்வி இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஒரு தடவை தலாக் சொன்னால் என்ன, 2 தடவை சொல்றதுனா எப்படி சொல்றது, சுன்னத்தான முறையில தலாக் சொல்றதுனா எப்படி சொல்றது, அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அப்ப ஒரு தடவை கேட்ட கேள்விக்கு பதில், ஒரு தடவை தலாக் சொல்லிட்டார், இத்தா இருக்கணுமா? கட்டாயம் இருக்கணும், கட்டாயமா இத்தா இருக்கணும். இத்தாங்கிறது கட்டாயமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இந்த ஹாஜர் அவங்க கேட்ட கேள்வியினுடைய இதுதான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம். அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் இந்த விஷயங்களை பார்ப்போம். கட்டாயமாக கலந்து கொள்ளுங்க. இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய கட்டாயமான விஷயங்கள். அல்லாஹ் கைராக்கும் ஜஸாக்குல்லாஹு கைரன். சுப்ஹானல்லாஹி வஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம்.